ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஷார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி வேற கொஞ்சம் பக்கத்துல வந்துருச்சு. அதனால கொஞ்சம் தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து தனியா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் தனியா எடுத்து நான் வச்சுட்டேன். ஒரு சில ட்ரெஸ் வந்து எனக்கு பத்தாம போயிடுச்சு. மெட்டீரியல் ஆனா நல்லா தான் இருக்குது. அதனால யாருக்காவது குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இங்க கடையில வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பிள்ளைங்க, மருமக அவங்களாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா நாங்க அவங்களுக்கு குடுத்துருவோம். ரொம்ப மோசமா இருக்கிற ட்ரெஸ்லாம் குடுக்க மாட்டோம். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருவோம். ஸோ ஆஃப்டர் டெலிவரி யூஸ் பண்ற மாதிரி ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் கொஞ்சம் வாங்கினேன். அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல உங்களுக்கு வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டெலிவரிக்கு அப்ப யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே பேக் பண்ணி எடுத்து மேல லாஃப்ட்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு பிளாங்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்கெட் போட்டுட்டு இருந்தேன். இது பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி நான் போட்டது. அது பாதியிலே நின்றுட்டு இருந்துச்சு. சரி அதை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்ல இருந்து அந்த யான்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பிரெட் சில்லி தான் நான் ரெடி பண்ணேன். அது எப்படி ரெடி பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பிரெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை இலை, அப்புறம் பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 2 தக்காளி வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். அதையும் அதுக்கப்புறமா கொஞ்சமா கேப்சிகமே வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். அது 2யும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட் இப்போ அதையும் சேர்த்துட்டு லைட்டா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீக்கிரமா செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம். நம்ம மறுபடியும் இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.